ദൈവം മോശയോട് ചോദിച്ചു. தேவன் மோசேயை பார்த்து கேட்டார், മോശേ, மோசே നിന്റെ കയ്യിൽ എന്താ ഉള്ളത്? கையில என்ன இருக்கிறது? ഒരു വടി, ஒரு கோல். എബ്രായർക്ക് എഴുതിയ ലേഖനം 11-ാം അധ്യായം 27 മുതൽ 30 വരെ വായിക്കുമ്പോൾ, எபிரேயருக்கு நிருபம் 11-வது அதிகாரம் 27 லிருந்து 30வது வசனம் வரையில் வாசிக்கும்போது അവിടെ அங்கே ഏകദേശം 4-5 വാക്യങ്ങളിൽ ஏறக்குறைய 5 வசனங்களில் വിശ്വാസത്തെ പറ്റി എഴുതിയിരിക്കുന്നു. விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. വിശ്വാസത്താൽ എല്ലാം സാധിക്കും. விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എല്ലാവരും പറഞ്ഞാട്ടെ. எல்லாரும் சொல்லுங்க. വിശ്വാസത്താൽ விசுவாசத்தினால் എല്ലാം സാധിക്കും, எல்லாம் கூடும். അല്ലെ? അവിടെ എഴുതിയിരിക്കുന്ന ഒരു കാര്യം ഇതാണ്. அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம், വിശ്വാസത്താൽ விசுவாசத்தினாலே അവർ അദൃശ്യ ദൈവങ്ങളെ കണ്ടതുപോലെ அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போலவே ഭയപ്പെടാതെ அவன் பயப்பட உறுதியாயிருந்து മിസ്രയീമിനെ വിട്ടു പോന്നു. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். വിശ്വാസത്താൽ അവർ കടിഞ്ഞൂൽ സംഹാരകം തൊടാതെ ചോരത്തളി ആചരിച്ചു. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவை ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். വിശ്വാസത്താൽ കരയിലെന്ന പോലെ ചെങ്കടലിലൂടെ നടന്നു. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். വിശ്വാസത്താൽ 7 ദിവസം യെരിഹോവിനെ ചുറ്റി. விசுவாசத்தினால் 7 நாட்கள் எரிகோவை சுற்றி வந்தார்கள். വിശ്വാസത്താൽ എല്ലാം സാധ്യം. விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். പ്രൈസ് ദി പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. വിശ്വാസത്താൽ விசுவாசத்தினால் എല്ലാം സാധിക്കും, எல்லாம் சாத்தியமாகும். ആമേൻ, ஆமென். പറഞ്ഞേ, വിശ്വാസത്താൽ சொல்லுங்க. விசுவாசத்தினாலே എല്ലാം സാധിക്കും, எல்லாம் சாத்தியமாகும். എല്ലാം എല്ലാം സാധ്യം, എല്ലാം എല്ലാം സാധ്യം, എല്ലാം എല്ലാം സാധ്യം, എല്ലാം എല്ലാം സാധ്യം. രോഗമോ ദുഃഖമോ കഷ്ടമോ നഷ്ടമോ വിടുതൽ നൽകുമെന്നാണ്. രോഗമോ ദുഃഖമോ കഷ്ടമോ നഷ്ടമോ വിടുതൽ നൽകുമെന്നാണ്. എല്ലാം എല്ലാം സാധ്യം, എല്ലാം എല്ലാം സാധ്യം. ഹല്ലേലൂയ. എല്ലാം എല്ലാം സാധ്യം, എല്ലാം എല്ലാം സാധ്യം. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എല്ലാം സാധ്യം, எல்லாம் சாத்தியமாகும். സംഖ്യാപുസ്തകം 17-ാം അധ്യായം, என்னாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஜீசஸ். അടയാളങ്ങളുടെ വടി, அடையாளத்தின் கோல். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. അത് ഏകദേശം 20-ാം അധ്യായത്തിൽ വരുമ്പോൾ, ஆமென். 20வது அதிகாரத்திலே நாம் வரும்போது 17-ാം അധ്യായം മുതൽ 17வது என்னாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் முதலாக ആമേൻ അടയാളങ്ങളുടെ വടിയായിരുന്നു. அது அடையாளங்களின் கோலாக இருந்தது. പക്ഷെ 20-ാം അധ്യായം വരുമ്പോൾ, ஆனா என்னாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்துல வரும்போது അത് ദൈവത്തിന്റെ വടിയായി മാറി. அது தேவனுடைய கோலாக மாறினது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇന്നലെ വരെ നിന്റെ വടിയായിരിക്കാം, நேற்று வரையிலும் உங்கள் கோலா இருக்கலாம். ഇന്നു മുതൽ இன்று முதல் അത് ദൈവത്തിന്റെ വടിയായി മാറാൻ அது പോവുകയാണ്. தேவனுடைய கோலாய் மாற போகிறது. ഇന്നലെ വരെ നിന്റെ വഴിയായിരിക്കാം, நேற்று வரையிலும் உங்க கோலா இருக்கலாம், നിന്റെ വഴിയായിരിക്കാം, உங்க கோலா இருக்கலாம், വഴി 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 சுவாமி உங்க வழியா இருக்கலாம். ഇന്നു മുതൽ ஆனால் இன்று முதல் ദൈവത്തിന്റെ വഴിയായി മാറാൻ പോവുകയാണ്. ஆமென். தேவனுடைய வழியாக இன்று முதலாய் இது மாற போகிறது. ഈ ഭാഗം നമ്മൾ ഇവിടെ വായിക്കുമ്പോൾ, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது ഫറവോനെയും മോശയെയും നമ്മൾ നോക്കുമ്പോൾ, பார்வோனையும் மோசையும் நாம் பார்க்கும்போது രണ്ട് ഗുസ്തിക്കാര് നിൽക്കുന്നത് പോലെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. ரெண்டு மல்யுத்தம் செய்யக்கூடியவர்கள் நிற்பது போல நம்மால் பார்க்க முடியும். മോശയ്ക്ക് 3 സീസൺ ഉണ്ടായിരുന്നു. மோசைக்கு 3 விதமான காலகட்டங்கள் இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സഭയ്ക്ക് 3 സീസൺ ഉണ്ടായിരുന്നു. சபைக்கு 3 சீசன் உண்டாயிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മോശയുടെ 1-ാം സീസൺ, மோசைக்கு இருந்த முதல் காலகட்டங்கள், ആമേൻ, 1 തൊട്ട് 40 വരെയുള്ള കാലഘട്ടം. 1 முதலாய் 40 வயது உள்ளதான காலகட்டங்கள். ഈ 40 വയസ്സ് വരെ இந்த 40 வயது வரையிலும் മോശ ഫറവോന്റെ കൊട്ടാരത്തിലാണ് ജീവിച്ചത്. மோசை பார்வோனின் அரண்மனைக்குள் வாழ்ந்தான். സെക്കൻഡ് സീസണിൽ அடுத்த காலகட்டத்தில் മോശ ഫറവോന്റെ കൊട്ടാരത്തിൽ നിന്ന് மோசை பார்வோனின் அரண்மனையை விட்டு മരുഭൂമിയിൽ 40 വർഷം ജീവിച്ചു. வனாந்தரத்திலே 40 வருஷங்கள் வாழ்ந்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രഹബോത്ത് ന്യൂ ലൈഫ്, ஆமென்.
രഹബോത്ത് ന്യൂ ലൈഫ് അസംബ്ലി. The Rehoboth New Life Assembly சபை ഒന്നാം സീസണോ രണ്ടാം സീസണിലോ അല്ല, ஒன்றாம் சீசனிலேயோ இரண்டாவது சீசனிலேயோ அல்ல, മൂന്നാമത്തെ സീസണിൽ പ്രവേശിച്ചിരിക്കുന്നു. மூன்றாவது சீசனிலே பிரவேசித்திருக்கிறது. ഇന്ന് പകല് இந்த பகலில் നീ ഒന്നും രണ്ട് സീസണിലല്ല, நீங்க ஒன்றும் இரண்டும் காலகட்டத்தில் அல்ல, ഓവർകം ചെയ്ത് அதை மேற்கொண்டு തേർഡ് സീസണിൽ വന്നിരിക്കുന്നു. நீங்க மூன்றாவது காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறீர்கள். റെവലേഷൻ മനസ്സിലായവരാമേ പറ. வெளிப்பாடை புரிந்து கொள்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മൂന്നാമത്തെ സീസൺ. மூன்றாவது காலகட்டம். ഒന്നാമത്തെ സീസൺ കൊട്ടാരത്തില്, முதல் காலகட்டம் அவனுடைய அரண்மனையிலே, രണ്ടാമത്തെ സീസൺ വിൽഡർനെസ്സില്, இரண்டாவது காலகட்டம் வனாந்திரத்திலே, മൂന്നാമത്തെ സീസൺ மூன்றாவது காலகட்டம் 30 ലക്ഷം പേരെ പുറത്തിറക്കിയ സീസൺ. 30 லட்சம் ஜனங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய காலகட்டம். കരങ്ങളെ അടിച്ച് கைகளை தட்டி Jesus Jesus. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ കൊട്ടാരത്തിനകത്തിരിക്കേണ്ടവനല്ല, நீங்க அரண்மனைக்குள்ள இருக்க வேண்டியவர்கள் அல்ல, നീ വിൽഡർനെസ്സിനകത്തിരിക്കേണ്ടവനല്ല, நீங்க வனாந்திரத்துக்குள்ள இருக்க வேண்டியவர்கள் அல்ல, നീ ഒരു മൂവ്മെന്റിൽ ഇരിക്കേണ്ടവനാണ്. நீங்க ஒரு மூவ்மெண்ட்ல நகர்வுல இருக்கக்கூடியவர்கள். നീ ഒരു മൂവ്മെന്റിൽ വരുമ്പോൾ நீங்க எப்போ ஆமென் ஹல்லேலூயா மூவ்மெண்ட்டுக்குள்ள வருவீர்களோ നിന്റെ പിന്നിൽ 30 ലക്ഷം പേര് കൂടെ കാണും. உங்களுக்கு ஆமென் பின்பதாக 30 லட்சம் பேர்கள் உங்க கூட இருப்பாங்க. നിന്റെ മൂന്നാമത്തെ സീസണിൽ, உங்க மூன்றாவது காலகட்டத்தில் ശ്രദ്ധിക്കുക, கவனிங்க, ഒന്നാമത്തെ സീസണിൽ முதல் காலகட்டம் ഇവൻ മകനായിരുന്നു, இவன் மகனா இருந்தான். രണ്ടാമത്തെ സീസണിൽ இரண்டாவது காலகட்டம் ഇവൻ ദാസനായിരുന്നു, இவன் வேலைக்காரனா இருந்தான். മൂന്നാമത്തെ സീസണിൽ மூன்றாவது காலகட்டம் ഇവൻ ലീഡറായി മാറി. தலைவராய் மாறினான். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுங்க. ദാസത്വത്തിൽ നിന്ന് அடிமைதனத்திலிருந்து ലീഡർ എന്ന പദവിയിലേക്ക് வேலைக்காரனிலிருந்து தலைவன் என்ற பதவிக்கு நேராய் ദൈവം നിന്നെ മൂവ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. தேவன் உங்களை ஆமென் கொண்டு வர போகிறார். കരം അടിച്ച് கைகளை தட்டி പോര പോര പോര. போத நல்ல உற்சாகமா எஸ் ஜீசஸ் ஹalleluya. அடிமைதனத்திலிருந்து வேலைக்காரன் என்ற பொசிஷனில் இருந்து தலைவன் என்றதான பதவிக்கு நேராய் நிலைக்கு நேராய் கர்த்தர் உங்களை உங்கள் சபையை கொண்டு வர போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. രണ്ട് ഗുസ്തിക്കാരി ഗുസ്തിക്ക് നിൽക്കുന്നത് പോലെ രണ്ടുപേരും നിൽക്കുക. ரெண்டு மல்யுத்தக்காரர்கள் முன்னும் பின்பதாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறார்கள். രണ്ട് ബോക്സർമാർ നിൽക്കുന്നത് പോലെ ബോക്സിങ്ങിന് വേണ്ടി നിൽക്കുക. ரெண்டு பாக்ஸர்ஸ் நிற்பது போல அவை பாக்ஸிங் பண்ணுவதற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். ഒരു സൈഡ് ഇരുട്ട്, ஒரு பக்கத்துல இருள், ഒരു സൈഡ് വെളിച്ചം. இன்னொரு பக்கம் வெளிச்சம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ രണ്ട് സൈഡും നമ്മുടെ ക്രിസ്ത്യാനിറ്റിയിലുണ്ട്. இந்த ரெண்டு பக்கமும் நம்முடைய கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. അല്ലെങ്കിൽ ഒരു സൈഡ് ഇരുട്ട്, ஒரு பக்கம் இருள், ഒരു സൈഡ് വെളിച്ചം. இன்னொரு பக்கம் வெளிச்சம். You are the light of this world. நீங்க இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഉൽപ്പത്തി പുസ്തകം വായിക്കുമ്പോൾ ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசிக்கும் போது നമുക്ക് ദൈവത്തെ കാണാൻ കഴിയുന്നത് நாம் தேவனை எப்படி பார்க்கிறோம் என்றால் നമുക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുന്ന ദൈവം, நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் എലോഹീം, எலோஹிம், സൃഷ്ടിക്കുന്ന ദൈവം. அவர் சிருஷ்டிப்பின் தேவன். കേട്ടോ, ഉൽപ്പത്തിയിൽ നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നത് ஆதியாகமத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால் ഒന്ന് സൃഷ്ടിക്കുന്ന ദൈവം ஒன்று சிருஷ்டிப்பின் தேவன், രക്ഷിക്കുന്ന ദൈവം, ரட்சிக்கிற தேவன், ഉടമ്പടികളുടെ ദൈവം, ஆமென் உடன்படிக்கையின் தேவன், വാഗ്ദത്തങ്ങളുടെ ദൈവം, வாக்குத்தத்தத்தின் தேவன், നിന്നെ മാനിക്കുന്ന ദൈവം, உங்களை கனம் பண்ணுகிற தேவன், നിന്നെ ഉയർത്തുന്ന ദൈവം, உங்களை உயர்த்துகிற தேவன், നിന്നെ അനുഗ്രഹിക്കുന്ന ദൈവം. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ഇതൊക്കെയാണ് നമുക്ക് ഉൽപ്പത്തിയിൽ കാണാൻ കഴിയുന്നത്. இவைகளை தான் நாம் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். എന്നാൽ പുറപ്പാടിൽ വരുമ്പോൾ ஆனா யாத்திரையாகமத்துக்குள்ளே வரும்போது ദൈവത്തിന്റെ ക്യാരക്ടർ മാറുകയാണ്. தேவனுடைய சுபாவம் அப்படியே மாறுகிறது. അല്ലെങ്കിൽ പുറപ്പാടിൽ എന്താ നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നത്? யாத்திரையாகமத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? വിടുക, ஆமென் விடுதலை. എന്നെ വിടുക, என்னை விடு, ഞാൻ തകർക്കട്ടെ, ஆமென் நான் உடைக்கி போடுகிறேன், ഞാൻ പൊളിക്കട്ടെ, நான் அழிக்கிறேன், ഞാൻ നശിപ്പിക്കട്ടെ, நான் அழிக்கி போடுகிறேன், ഞാൻ കൊല്ലട്ടെ, நான் கொல்லுகிறேன், എന്നെ വിട് என்னை விடு എന്ന് പറയുന്ന ഒരു ദൈവത്തെയാ കാണാൻ என்று കഴിയുന്നത്. சொல்லுகிற ஒரு தேவனை பார்க்கிறேன். ദൈവത്തിന് രണ്ട് മുഖമുണ്ട്. தேவனுக்கு ரெண்டு முகம் இருக்கிறது. ഉൽപ്പത്തിയിൽ ഒരു മുഖമാണ്, ஆதியாகமத்தில் ஒரு முகம் என்றால் പുറപ്പാടിൽ വേറൊരു മുഖമാണ്. யாத்திரையாகமத்தில் தேவனுக்கு வேறொரு முகம். എന്നെ വിട്, என்னை விடு, ഞാൻ പോയി പൊളിക്കാൻ പോവുകയാണ്, நான் போய் பிரித்தெடுக்க போகிறேன், ഞാൻ നശിപ്പിക്കാൻ പോവുകയാണ്, அழிக்க போகிறேன், ഞാൻ കൊല്ലാൻ പോവുകയാണ്, கொல்ல போகிறேன், വിടടാ என்னை விடுடா എന്ന് പറയുന്ന ഒരു ദൈവം. சொல்லுகிற ஒரு தேவன். Why? ஏன் എന്താ ഗോഡ് ഒരു അഗ്രസീവ് ആയിട്ട് നിൽക്കുന്നത്? தேவன் இங்க கோபமாய் இருக்கிறார். ഹല്ലേലൂയ. Praise the Lord. ஆமென். ഒരേ ഒരു റീസൺ, ஒரே ஒரு காரணம், എന്റെ പിള്ളേരെ തൊട്ടു,
என் பிள்ளைகளையே தொட்டுட்டான். എന്റെ പിള്ളേരെ തൊട്ടാ என் பிள்ளைகளை தொட்டா ഞാൻ അടങ്ങിയിരിക്കത്തില്ല. அடங்கி இருக்க மாட்டேன். വിട 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 விட விட യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ആരാലും ഉപദ്രവിക്കപ്പെടുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, ஓ யாராவது தடை செய்யப்பட்டிருக்கிறீங்களா? ആരാലും ഉപദ്രവിക്കപ്പെടുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, யாராவது உபத்திரவப்பட்டவர்களா இருப்பீங்களா? പീഡിപ്പിക്കപ്പെടുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, ஓ வேதனைப்படுத்தப்படுகிற சூழ்நிலையில் இருப்பீங்களா? ദൈവം നിനക്ക് വേണ്ടി എഴുന്നേൽക്കാൻ പോവുക. தேவன் உங்களுக்காகவே எழும்ப போகிறார். Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா.